இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய ஆதரவிற்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி, பொருளாதார ஸ்திரத்தன்மை காரணமாகவே டிட்வா பேரழிவை இலங்கை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடிந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்பின் சவாலை எதிர்கொண்ட போது அரசியலையும் பொருளாதாரத்தையும் ஒன்றாக பிணைக்காமல் செயற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததுடன், மேலும் பொருளாதார முன்னேற்றத்தின் நன்மைகள் சாதாரண மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் அடுத்த நோக்கம் என்றும் இந்த கலந்துரையாடலின் போது குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் குறைந்த வருமானம் பெறும் மக்களே அனர்த்தங்களில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களின் பொருளாதார மேம்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டிற்காக விரிவான திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இந்த செயல்முறையை முன்னோக்கி எடுத்துச் செல்வதில் சர்வதேச நாணய நிதியத்தின் கூடுதல் உதவி எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதன்போது அனர்த்தங்களின் போதான நிவாரண நடவடிக்கைகளுக்காக இலங்கைக்கு அவசர நிதியுதவி வழங்க சர்வதேச நாணய நிதியம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் தெரிவித்தார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எடுத்த உடனடி நடவடிக்கைகளையும் சவால்களை எதிர்கொண்டு திட்டமிட்ட முறையில் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பையும் அவர் பாராட்டியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு இரு தரப்பினருக்கும் இடையே நெருக்கமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான உடன்பாடும் இதன்போது எட்டப்பட்டுள்ளது.